இதேபோல அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. புதன்கிழமைகளில் போக்குவரத்து சேவைகள் மட்டுப்படுத்தப்படும். தனியார் துறையினரும் விடுமுறை நடைமுறையை பின்பற்ற வேண்டும். அமைச்சரவை பேச்சாளர் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் உருவாகியுள்ள எரிபொருள் நெருக்கடியை கவனத்தில் கொண்டும் புதன்கிழமைகளில் விசேட அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்படும் நிலையில் அன்றைய தினம் பொது போக்குவரத்து சேவைகள் மட்டுப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். பொருளாதாரத்தை முழுமையாக முடக்காமல் முன்னெடுத்து செல்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என அவர் இங்கு சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தனியார் துறையினரையும் இந்த விடுமுறை நடைமுறையை பின்பற்றுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசு நிறுவனங்களுக்கு ஊழியர்களை அழைப்பது குறித்தும் அதிகாரம் அவற்றின் பிரதானிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைவாகவே பொது சேவைகள் இயங்கும். பொருளாதாரத்தை முற்றாக முடக்காமல் நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதன் காரணமாக புதன்கிழமைகளை விடுமுறை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. விடுமுறை தினத்தின் பின்னரும் சகல ஊழியர்களையும் அலுவலகங்களுக்கு அழைப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை. நிறுவன தலைவர்களின் தீர்மானத்தின் அடிப்படையிலேயே ஊழியர்கள் சேவைக்கு அழைக்கப்படுவார்கள். அத்தோடு இந்த விசேட விடுமுறை தினங்களில் பொது போக்குவரத்துகள் வழமை போன்று இடம்பெறாது. அலுவலக புகையிரதம் மற்றும் பேருந்து சேவைகள் என்பன வரையறுக்கப்படும். எனவே தனியார் துறையினரையும் இந்த விடுமுறை அறிவிப்பினை பின்பற்றுமாறு கோருகின்றோம். எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் அரசாங்கங்களோடு வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறது. புதிய விநியோகஸ்தர்களை நாடுவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நெருக்கடிகள் குறைவடையும் வரை தனித்தனி வாகன பாவனையை குறைத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம். அதேபோல இன்றைய திவைன பத்திரிகையிலும் அதேபோல அருண பத்திரிகையிலும் மற்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. இப்போது அரசு அலுவலகங்களில் புதன்கிழமை விடுமுறை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. அதேபோல தனியார் துறையினரும் அதனை பின்பற்ற வேண்டும் என்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் மற்றும் ஒரு தகவலை பார்க்கலாம். பொது நிர்வாக அமைச்சு ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது. அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் அருண பத்திரிகை தலைப்பிடுகிறது. பதாதா வெடட்ட ஆவோத் ஓடி ஹிலவ் நிவாடு நே ராஜ்ய பரிபாலனையின் சக்கலேக்காக் என்பதாக இன்று தினம் அருண பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றவை காணலாம். புதன்கிழமைகளில் இப்போது விடுமுறை தினமாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இருந்தபோது சில இடங்களில் அத்தியாவசிய உள்ளிட்ட விடயங்களுக்காக புதன்கிழமைகளில் சிலர் பணிக்கு அழைக்கப்படுகிறார்கள். எனவே அவ்வாறு புதன்கிழமைகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்ட போதிலும் நீங்கள் அந்த விடுமுறை அறிவிக்கப்பட்ட நாளில் வேலைக்கு வந்திருந்தால் உங்களுக்கு ஓட்டி அல்லது அதற்கான இன்னொரு நாள் விடுமுறை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது. எனவே விடுமுறை என்றால் நீங்கள் விடுமுறையாக வீட்டில் இருங்கள் என்பதாகத்தான் இந்த சுற்றுப்பத்தில் குறிப்பிடப்படுகின்ற விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல திவைன பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடுகிறது. பதாத வெட அங்காருவாதாட்ட இவர கரண்ண பிரதானியாட்ட அவசியம் பதாதாத் கென்வண்ண என்பதாக இன்றைய திவைன பத்திரிகையும் அது தொடர்பான செய்தி பொது நிர்வாக அமைச்சினுடைய சுற்றுலாபத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தியும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம்.